10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Factors affecting absorption. இப்போ அப்சார்ப்ஷனை என்னென்ன ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட், செகண்ட் ஒன் nature of adsorbate, third one pressure, fourth one concentration at a given temperature. அப்போ என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுதுங்க? நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட், நேச்சர் ஆஃப் அட்சார்பேட், ப்ரெஷர், டெம்பரேச்சர். இப்போ இந்த நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட் இதை தான் நம்ம எப்படி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அட்சார்பண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது? அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ அட்சார்ப்ஷன் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க? சர்ஃபேஸ் ஃபினாமினன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அட்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினன். அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அட்சார்பெண்ட். அப்போ வந்து எதை டிபெண்ட் பண்ணிடுங்க? அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நம்ம இதுங்க அட்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினன். அப்போ சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் என்னவாக இருக்குங்க இந்த அட்சார்பெண்ட் நமக்கு வந்து இருக்கும். அப்போ இப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அட்சார்ப்ஷன் நமக்கு என்னவாக இருக்குங்க? அதிகமாக இருக்கும். அப்போ ஹையர் த சர்ஃபேஸ் ஏரியா, ஹையர் இஸ் த அமௌண்ட் அட்சார்ப்டு. அப்போ வந்து என்னவாகுங்க? அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னதுங்க? அட்சார்ப்ஷனுங்கிறது சர்ஃபேஸ் ஃபினாமினன். அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அட்சார்பெண்ட். அப்போ அந்த அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இதில் பார்த்தோம்னா கேட்லிஸ்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கேட்லிஸ்ட் வந்து ஃபைனலி அதாவது டிவைடட் பவுடராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னவாகுதுங்க? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே நமக்கு வந்து அதுங்க அட்சார்ப்ஷன் நமக்கு அதிகமாக நடக்கும். சரிங்களா? அப்போ ஹையர் த சர்ஃபேஸ் ஏரியா, ஹையர் இஸ் த அமௌண்ட் அட்சார்ப்டு. சரிங்களா? தென் நேச்சர் ஆஃப் அட்சார்பேட். இப்போ இந்த நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் இது என்ன பண்ணுது? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி அட்சார்ப்ஷன். இதுவும் நமக்கு வந்து என்ன பண்ணுதுங்க? அஃபெக்ட் பண்ணுது. இப்போ கேஸஸ் பார்த்தோம்னா ஈஸிலி லிக்விடபிள் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, HCl, அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் நமக்கு என்னதுங்க? ஈஸியாக லிக்விஃபை ஆகும். எந்தெந்த கேஸ் சொல்லுவாங்க? சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, HCl, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் வந்து என்னங்க? ஈஸிலி லிக்விடபிள் கேஸ். ஏன் ஈஸியாக லிக்விடபிள் ஆகுது அப்படின்னா, அந்த மாலிகுலில் வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு என்னவாக இருக்குங்க? அதிகமாக இருக்கும். அப்போ வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுங்க? ஈஸிலி லிக்விடபிள் ஆகும். பட் இதே நமக்கு வந்து பர்மனன்ட் கேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பர்மனன்ட் கேஸ்னால் ஆல்ரெடி நமக்கு வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து கேஸாகவே இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து எதுங்க? பர்மனண்ட்டாகவே நமக்கு என்னவாக இருக்கும்? கேஸாக இருக்கும். அந்த கேஸஸ் வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா ஈஸியாக லிக்விடபிள் ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நமக்கு என்னவாக இருங்க? ரொம்ப லோயராக இருக்கும். அப்போ பர்மனன்ட் கேஸ் ஹாவ் ஏ லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சரிங்களா? அப்போ இதே ஹையர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா அங்கே அட்சார்ப்ஷன் நமக்கு என்னவாக இருக்கும்? ஈஸியாக இருக்கும். லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருங்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க? உனக்கு வந்து அட்சார்ப்ஷன் வெரி வெரி ஸ்லோ. அதாவது ரொம்ப ரொம்ப நடக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் எப்படிங்க? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அப்போ வந்து எதுங்க? ஈஸியலி லிக்விடபிள் கேஸஸ் ஆர் மோர் அட்சார்ப்டு தேன் தி பர்மனன்ட் கேஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா,
அதில் என்ன ரீசனுங்க, அந்த ஈஸிலி லிக்கபிள் கேஸில் நமக்கு என்ன இருக்குங்க, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வந்து இருக்குது. பர்மனன்ட் கேஸில் நமக்கு வந்து கிடையாதுங்க, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது. பட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நமக்கு என்னவா இருக்குங்க, லோயராக நமக்கு வந்து இருக்குது. அப்போ வந்து எதுங்க, நேச்சர் ஆஃப் அப்சார்பேட்டில் வந்து என்னதுங்க, ஈஸிலி லிக்விடபிள் கேஸஸ் ஆர் மோர் அப்சார்ப்டு தென் தி பர்மனன்ட் கேஸ். தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சரை வந்து வச்சு இது வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இதை நம்ம ரெண்டு இதுக்கு நம்ம சொல்லலாம், கெமிசார்ப்ஷனில் எந்த மாதிரி இருக்குது, ஃபிசிசார்ப்ஷனில் நமக்கு எந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறோம் இதில் கெமிசார்ப்ஷனில், சரிங்களா, அதாவது கெமிசார்ப்ஷன் ஆர் கெமிக்கல் அப்சார்ப்ஷன். when temperature is raised, chemisorption first increases and then decreases. டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணோம்னா கெமிசார்ப்ஷன் ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும். இதே ஃபிசிசார்ப்ஷன் ஆர் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் பார்த்தோம்னா நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, ஃபிசிசார்ப்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ கெமிசார்ப்ஷனில் வந்து என்ன ஆகுதுங்க, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே ஃபிசிசார்ப்ஷனில் வந்து நமக்கு என்ன ஆகுங்க, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும். இது வந்து எதுங்க, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். தென் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் அதே மாதிரி நம்ம வந்துங்க கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் நம்ம சொல்லிடலாம். இப்போ கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன இருக்குங்க, அதாவது ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து என்ன நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும், சரிங்களா. அதாவது கெமிக்கல் அப்சார்ப்ஷன் என்னவாதுங்க, கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இஸ் ஃபாஸ்ட் வித் தி இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். இட் cannot alter தி அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன். இது வந்து என்னதுங்க, அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனாக ஆல்ட்ரு பண்ணுறது கிடையாது. பட்டு ப்ராசஸ் நமக்கு என்னவா இருக்குங்க, ஃபாஸ்ட்டாக நமக்கு இருக்கும். இப்போ ஃபிசிசார்ப்ஷனில் பார்த்தோம்னா ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு அப்சார்ப்ஷன் நமக்கு என்னவாங்க, இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷரை பற்றி பார்க்குறப்ப எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரில் கெமிசார்ப்ஷனில் ஃபஸ்ட் நமக்கு வந்துங்க ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து பிசிசார்ப்ஷனில் வந்து எதுங்க, இன்க்ரீஸ் இன் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இது ஆல்சோ இன்க்ரீஸ் இன் அப்சார்ப்ஷன், சரிங்களா. அப்போ மொத்தம் எதுங்க, இந்த நாலு ஃபேக்டர்ஸ் தான். ஒன்று வந்து எதுங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்பன்ட், தென் நேச்சர் ஆஃப் அப்சார்பேட், தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், தென் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், சரிங்களா. இன்னொரு தடவை மறுபடியும் சொல்ல பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்சார்ப்ஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். நேச்சர் ஆஃப் அப்சார்பேட் பார்த்தோம்னா ஈஸிலி லிக்விடபிள் கேஸஸ் ஆர் மோர் அப்சார்ப்டு தென் தி பர்மனன்ட் கேஸ். அதுக்கு என்ன ரீசனுங்க, ஈஸிலி லிக்விடபிள் கேஸ் ஏன் ஈஸியாக லிக்விட் ஆகுது அப்படின்னா அதில் வந்து எதுங்க, டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதே பர்மனன்ட் கேஸில் பார்க்குறப்ப ஈஸிலி லிக்விடபிள் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்லலாம், அமோனியா, HCl, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் ஈஸிலி லிக்விடபிள் ஆகும். அப்போ அதில் என்ன சார்னா இட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதே பர்மனன்ட் கேஸ் அப்படின்னா நேச்சுரலாகவே நமக்கு இதுங்க கேஸாகவே இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாமே நமக்கு வந்து எதுங்க, நமக்கு வந்து என்ன இருக்குங்க, கம்மியாக தான் நமக்கு வந்து எதுங்க அப்சார்ப் ஆகும், சரியா. இப்போ அதுக்கு என்ன ரீசன்னா பர்மனன்ட் கேஸ் வந்து நமக்கு இதுங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நமக்கு வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்லோவாக நமக்கு வந்து அப்சார்ப் ஆகும். இதே வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற கேஸுக்கு நமக்கு வந்து எதுங்க அப்சார்ப்ஷன் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து நடக்கும். தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து பார்க்குறப்ப கெமிசார்ப்ஷனில் என்னவாகுது, ஃபிசிசார்ப்ஷனில் என்னவாகுது. டெம்பரேச்சர் நம்ம வந்து கெமிசார்ப்ஷனில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும். இதே ஃபிசிசார்ப்ஷனில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப ஃபிசிசார்ப்ஷன் நமக்கு என்னங்க, டிக்ரீஸ் ஆகும். இப்போ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரு. ப்ரெஷரில் பார்த்தோன்னா கெமிசார்ப்ஷன்லையும் நம்ம சொல்லுங்கள், பிசிசார்ப்ஷன்லையும் நம்ம சொல்லணும். இப்போ கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும், சரிங்களா. பட் அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நமக்கு வந்து என்ன வருங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு வந்து இருக்காது. பட் ஃபிசிசார்ப்ஷனில் பார்த்தோம்னா நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன். தென் அப்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அண்டு ஐசோபார். இப்போ அப்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்ஸ் அண்ட் ஐசோபார். ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஐசோபார் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ வந்து இப்போ நம்ம எதை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அப்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் ரெப்ரசன்ட்ஸ் தி வேரியேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், சரிங்களா.
அப்போ அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம்ங்கிறது என்னதுங்க, அந்த அப்சார்ப்ஷன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அந்த அப்சார்ப்ஷனில் என்ன வேரியேஷன் நடக்குதோ அதை சொல்கிறதான் வந்து எதுங்க அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். சரிங்களா? சரி, இதே அப்சார்ப்ஷன் ஐசோபார் அப்படின்னா என்னது? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறோம், அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கும் நம்ம டெம்பரேச்சருக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்க பிளாட் போடுறோம். அப்போ எப்போ சார்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை நான் வந்து பிளாட் போடுறப்ப அந்த கர்வு தான் நம்ம என்ன சொல்லுங்க அப்சார்ப்ஷன் ஐசோபார். சரிங்களா? when a amount of absorption is plotted versus temperature at constant pressure is called absorption isobar. சரியா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு கிராஃப் போட்டிருக்கோம், கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு கிராஃப் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் நம்ம வந்து என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம டெம்பரேச்சர் பாருங்கள் x/mன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதில் x/x அப்படிங்கிறது வந்துங்க அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்டு ஆன் m கிராம் ஆஃப் அப்சார்பெண்ட். சரிங்களா? எக்ஸுங்கிறது வந்து என்னதுங்க அமௌண்ட் ஆஃப் அப்சார்பெண்ட், m கிராம் அப்சார்பெண்ட்டில் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்சார்ப் ஆகுது. சரிங்களா? அதான் வந்து எக்ஸு. அப்போ இது x/mக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க பிளாட் பண்ணுறோம். அப்போ பிளாட் பண்ணுறோம்னா x/mக்கும் டெம்பரேச்சரும் பிளாட் பண்ணுறப்ப நமக்கு எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க, ப்ரெஷர் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது வந்து எதுங்க அப்சார்ப்ஷன் ஐசோபார். எதுக்கு? ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப உனக்கு x/mங்கிறது என்னதுங்க அந்த அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? அப்போ ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்ட்லையும் சொன்னோம். என்ன சொல்லியிருந்தேங்க, நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் ஃபிசிக்ஸ் அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ் ஆகுது. இதே கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் பார்த்தோம்னா அதே x/mக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து கர்வ் போடுறோங்க. அப்போ ஃபஸ்ட் நமக்கு வந்து அதுங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா in physical absorption x/m decreases with increase in temperature, but in chemical absorption x/m increases with rise in temperature and then decreases. temperature ரைஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்? the increases illustrate the requirement of activation of the surface for absorption is due to fact that formation of activated complex requires certain energy. சரிங்களா? ஏன் ஃபஸ்ட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுங்க அந்த அப்சார்பெண்ட்டு நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க அந்த அப்சார்பெண்ட்டில் இருக்கிற அந்த சர்ஃபேஸு ஆக்டிவேட் ஆகுது. எதுக்காக அப்படின்னா என்ன ஆகுதுங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு என்ன பண்ணுங்க அந்த எனர்ஜியை நமக்கு வந்து எடுத்துக்குது. சரிங்களா? இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. the increases illustrate the requirement of activation of the surface for absorption is due to fact that formation of activated complex requires certain energy. சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது, ஏன் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக அந்த எனர்ஜியை வந்து அந்த ஹீட் எனர்ஜியை நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ இதே வந்து நம்ம மறுபடியும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுங்க, அதாவது நம்ம என்ன ஆயிருங்க டீசார்ப்ஷன் நடக்கும். the decrease at high temperature is due to desorption. இப்போ நம்ம டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன ஆகுதுங்க டிக்ரீஸ் ஆகுது. அதனால் நம்ம என்னதுங்க டீசார்ப்ஷன். நம்ம டீசார்ப்ஷன்னா வந்து என்ன சொல்லியிருந்தேங்க, அதாவது அப்சார்ப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ்ஸு. அதாவது வந்து என்ன ஆகுதுங்க சர்ஃபேஸில் இருக்கிற அந்த அப்சார்பேட் மாலிகுல் நமக்கு என்ன ஆயிருங்க ரிமூவ் ஆயிரும். சரி தானே? அப்போ வந்து எதுங்க the decreases at high temperature is due to desorption. சரிங்களா? as the kinetic energy of the adsorbate increases. இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்போ நமக்கு வந்து அப்சார்பேட் மாலிகுல் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க கைனடிக் எனர்ஜி நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரி தானே? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. தென் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். இப்போ அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம ஏற்கனவே அங்கே சொன்னதான் பாருங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். எழுதுங்க. அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் கேன் பி ஸ்டடிட் குவான்டிடேட்டிவ்லி. நம்ம எப்படி படிக்கணும்? குவான்டிடேட்டிவாக தான் நம்ம வந்து படிக்கணும். A plot between the amount of adsorbate absorbed and pressure at constant temperature is called the absorption isotherm. சரிங்களா?
இப்போ அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம்ங்கிறதுங்க எ பிளாட் பிட்வீன் த அமௌண்ட் ஆஃப் அப்சார்பேட் அப்சார்ப்டு. அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் அப்சார்பேட் அப்சார்ப்டு அப்படிங்கிறது எக்ஸ் பை எம். அப்போ எக்ஸ் பை எம்முக்கும் ப்ரெஷருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிளாட் பண்ணுறோம். எப்போ? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க, அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்க, எ பிளாட் பிட்வீன் த அமௌண்ட் ஆஃப் அப்சார்பேட் அப்சார்ப்டு and pressure at constant temperature is called the absorption isotherm. இப்போ இதில் நம்ம வந்து எதை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இதில் நமக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுங்க? ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். சரிங்களா? ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். இப்போ இவர் என்ன, இது வந்து எதுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் அப்ளிகபிள் ஆகும்னா, ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கெமிசார்ப்ஷனுக்கு நான் கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இது வந்து எதை மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாருங்கள், அது என்ன டெரைவ் பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி பவர் 1/n. x by m equal to k into p power 1/n. இதில் x by m அப்படிங்க நமக்கு தெரியுங்க. என்னதுங்க? x by mங்கிறது amount of adsorbate absorbed. இதில் x அப்படிங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். x அப்படிங்கிறது என்னதுங்க? the amount of adsorbate absorbed on m gram of adsorbent. சரிங்களா? அப்போ x by m equal to k into p power 1/n. இப்போ எக்ஸுங்கிறது அமௌண்ட் ஆஃப் அட்சார்பேட்டுங்க, எம்ங்கிறது என்னதுங்க? கிராம் ஆஃப் அட்சார்பெண்ட். இதில் பி அப்படிங்கிறது வந்து எதுங்க? ப்ரெஷருங்க. கேவும் எண்ணும் அப்படிங்கிறதுங்க கான்ஸ்டன்ட். இப்போ இதில் என்னுடைய வேல்யூ எப்போவுமே நமக்கு வந்துங்க ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. சரிங்களா? என் வேல்யூ நமக்கு எப்படிங்க? எப்போவுமே நம்ம வந்து 1 விட நமக்கு என்னவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதே அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு வந்து சொல்யூஷனில் நடந்துச்சு. இப்போ இது வந்து எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா, அதாவது சாலிட் கேஸ்க்கு மட்டும்தான் இது வந்து நமக்கு வந்து அப்ளிகபிளுங்க. சரிதானா? சாலிட் கேஸ்க்கு ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி பவர் 1/n. சரிங்களா? இதே இந்த அப்சார்ப்ஷன் நமக்கு சொல்யூஷனில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நமக்கு என்னதுங்க, கேஸ்னால நம்ம ப்ரெஷர் இங்கே நம்ம போட்டோம். இதே சொல்யூஷனால் அங்கே நம்ம என்ன பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு என்னவா மாறிடுச்சுங்க, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறிடுச்சு, எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு ப்ரெஷருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் சி பவர் 1/n. சரிதானா? எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு சி பவர் 1/n. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் இது எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி பவர் 1/nங்க. இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேங்க, அதாவது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து லாக் எடுக்கிறோம். அப்போ லாக் எடுக்கிறப்ப நமக்கு என்ன சார் ஆகுது, லாக் எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு இதுங்க லாக் ஏ இன்ட்டு பிங்க. அப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பிங்க. அதுக்கு பதிலாக இங்கே வந்து கே இருக்குது. அப்போ லாக் ஏ ப்ளஸ் லாகு பி பவர் 1/n எழுதுவோம். லாகில் பவரில் தான் நம்ம என்ன பண்ணுங்க, முன்னாடி போட்டு எழுதிக்கணும். அப்போ இதை நம்ம லாக் எடுக்கிறப்ப என்னவா ஆகுதுங்க, லாக் எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு லாக் கே ப்ளஸ் 1/n லாக் பி. சரிதானே? இப்போ பாரு, இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு கர்வு. இப்போ பாருங்கள், எக்ஸ் பை எம்முக்கும் நான் வந்து இதுங்க ப்ரெஷருக்கும் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேங்க, கர்வு வரைகிறேன். இப்போ இதில் பார்க்குறப்ப நமக்கு வந்து எப்படி சொன்னால், ஃபஸ்ட் நமக்கு வந்து இங்கே ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக உனக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நமக்கு என்னவாதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இப்போ இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்குங்க, எக்ஸ் பை எம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி பவர் 1. இங்கே நம்ம கண்டிஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணுங்க. அதாவது ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குங்க, அதாவது எப்படிங்க ஸ்டார்டிங்கில் இருக்குது. சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1/n வேல்யூ நம்ம வந்து என்னென்னு சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ 1/n வேல்யூ 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு என்னவா சார் ஆகுது அப்படின்னா, எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு பின்னு வருது. இல்லைனா எக்ஸ் பை எம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அப்போ வந்து எதுங்க, இந்த அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ரெஷர். அப்போ இனிஷியலாக இருக்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, ப்ரெஷராக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ ப்ரெஷரை ரைஸ் பண்ணால் தான் நமக்கு அப்சார்ப்ஷன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இது இங்கே பாருங்கள், ஃபைனலாக இங்கே இந்த இடத்துல நம்ம பாருங்கள், எக்ஸ் பை எம் டைரக்ட்லி பி பவர் 0. அப்போ அந்த இடத்துல 1/n வேல்யூ நம்ம என்ன எடுத்துங்க, 0வாக நம்ம எடுத்துக்கிறோம்னா, அப்போ வந்து என்னங்க, எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு என்னென்னு ஆயிருங்க, கான்ஸ்டன்ட் ஆயிரும்.
சரிங்களா? அப்போ எக்ஸ் பை எம் ஈக்குவல் என்னவா இருங்க கான்ஸ்டன்ட்டு. அப்போ கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா ப்ரெஷராக டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ 1/n ஈக்குவல் 0னா இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ரெஷர். அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரெஷருக்கு மேலே நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் அப்சார்ப்ஷன் நமக்கு என்னவாக தான் இருக்குங்க கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அதனால தான் எக்ஸ் பை எம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு P⁴. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு பார்த்தோம்னா என்னவாதுங்க the amount of absorption is directly proportional to the pressure. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மாடரேட்டில் பார்க்குறப்ப நமக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் நம்ம அப்படி எழுதிப்போம். மாடரேட் ப்ரெஷரில் எக்ஸ் பை எம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு P⁴ சரிங்களா? இது வந்து எதுங்க எக்ஸ் பை எம்முக்கும் ப்ரெஷருக்கும் நம்ம ட்ராப் பண்ண எதுங்க அப்சார்ப்ஷன் ஐசோதெர்ம். இப்போ இது நம்ம இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும். லாக் எக்ஸ் பை எம்முக்கும் லாக் பிக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க ஒரு கிராஃப் போடுறேன். அப்போ நமக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுங்க அதாவது ஸ்லோப் இதை வச்சு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னங்க ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்க. இதில் எம் அப்படிங்கிறது நமக்கு எதுங்க ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் வேல்யூ வந்து எதுங்க 1/n. அப்போ இன்டர்செப்ட் வந்து எதுங்க லாக் கே. அப்போ ஸ்லோப் வந்து எதுங்க 1/n. இதுதான் வந்து எதுங்க லாக் கே அப்படிங்கிறது எதுங்க இன்டர்செப்ட்டு. சரிதானா? அப்போ இதுலேருந்து வந்து எதுங்க ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஐசோதெர்மில் நம்ம எதுக்கு மட்டும் பார்க்குறோங்க அதாவது சாலிட் கேஸ் அட்ஜஸ்ட்னு பார்க்குறோம். இதே வந்து சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ரெஷருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணுங்க கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து போட்டுக்கணும். தென் இந்த இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன், இந்த அப்சார்ப்ஷனோட அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது, இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ கேஸ் மாஸ்க்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த கேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது இது எப்படி சார் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஆக்டிவேட்டட் சார்கோலில் தான் நமக்கு வந்து இதுங்க பெஸ்ட் அப்சார்பண்ட்டாக நமக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சார்கோல் மாஸ்க் தான் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து என்ன சார்னா அந்த கேஸஸ் இப்போ பாய்சனஸ் கேஸஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார்லாம் நமக்கு பார்த்தோம்னா அப்போ நமக்கு வந்து என்ன இருந்துச்சுங்க அதில் வந்து நமக்கு வந்து கேஸ் மாஸ்க் தான் நமக்கு யூஸ் பண்ணாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் நமக்கு வந்து கேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இப்போ பிரிட்டிஷு அமெரிக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் மாஸ்க் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா? தென் டீஹைட்ரேஷன் அண்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் கேஸ். சரிதானே? வேறு எதுக்கு சார் யூஸ் ஆகுது? அதாவது டீஹைட்ரேஷன் அதாவது வாட்டர் மாலிகுலை வந்து நம்ம என்ன பண்ணுங்க ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்து கேஸஸை வந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து அங்கேயும் எல்லாம் நடக்குங்க அப்சார்ப்ஷன் தான் நமக்கு நடக்குது. பாருங்க டு கிரியேட் ஹை வேக்யூம் இன் வெசல். சரியா? இப்போ வந்து நம்ம ஒரு வேக்யூமில் வந்து நம்ம வந்து ஒரு வெசலில் வந்து வேக்யூம் நம்ம கிரியேட் பண்ணணும்னா அங்கே நம்ம வந்து என்ன பண்ணாங்க சார்கோல் நம்ம போட்டோம்னா அந்த கேஸ் எல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ அந்த இடம் நமக்கு வந்து என்ன ஆயிருங்க அதாவது வேக்கம் ஆயிரும். சரிதானே? இது யார் சார் நமக்கு வந்து இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா டைல் அண்ட் தீவார் யூஸ்டு ஆக்டிவேட்டட் சார்கோல். இதே டீஹைட்ரேஷனுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா டீஹைட்ரேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க அலுமினாவை யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து இப்போ கேஸஸ் பியூரிஃபை பண்ணுறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம வந்து என்னதுங்க அதாவது பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க சிலிக்கா ஜெல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ டு கிரியேட் ஹை வேக்யூம் இன் வெசல்ஸ் tile and dewar used activated charcoal for dehydration and also purification of gases like carbon dioxide, nitrogen, chlorine, oxygen and helium. Alumina and silica are employed in the blast furnace. Silica gel is also used for drying air. எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க சிலிக்கா ஜெல் ஏர் ட்ரையராகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ வந்து ஹார்ட் வாட்டரை நம்ம எப்படி சாஃப்ட் வாட்டராக மாற்றுறது. சரிங்களா? சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். இது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பெர்மியூட் அப்படிங்கிற வேர்டு பெர்மியூட்டிட் அப்படின்ற யூஸ். இது வந்து இதுங்க மேன்மேடு ஜியோலைட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோங்க பெர்மியூட்டிட் அப்படின்றோம். சரியா? மேன்மேடு ஜியோலைட்டு தான் இதுங்க பெர்மியூட்டிட். இப்போ பார்த்தீங்க அதாவது ஒன் ஆஃப் த ஹைலி இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் இன் த சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். இப்போ பெர்மியூட்டிட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் த ப்ராசஸ் which absorbs calcium and magnesium in its surface. There is an ion exchange. இது வந்து என்ன ப்ராசஸ்ங்க அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். இங்கே பாருங்க
அதாவது கால்சியம் 2+ அயானு Mg2+ அயானையும் நமக்கு வந்து எதுங்க அதாவது அந்த அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் எது இந்த பெர்மிடிட் இதில் அந்த சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து என்ன வாட்டரில் இருக்க இந்த Ca2+ அயனை Mg2+ அயனை வந்து என்ன பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணிடும் சரிதாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிடிட்டில் நமக்கு என்ன சார் இருக்குதுன்னா Na2Al2Si4O12 ப்ளஸ் எதுங்க இப்போ கால்சியம் குளோரைடு நமக்கு வந்து எதுங்க அதாவது வாட்டரில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குங்க சால்ட்டாக நமக்கு வந்து இருக்குது. இப்போ அதை ரிமூவ் பண்ணுறப்போ உனக்கு வந்து என்ன ஆகுது இந்த எண்ணெய்க்கு பதிலாக நமக்கு கால்சியம் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு சரிதானே. இப்போ இதை மறுபடியும் நமக்கு வந்து வேணும் திரும்ப பெர்மிடிட் வேணும் அப்படின்னா இதோட நம்ம வந்து என்ன பண்ணலாங்க சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப மறுபடியும் நமக்கு என்ன ஆயிருங்க பியூர் பெர்மிடிட் நமக்கு வந்து கிடச்சிரும். தென் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு என்னவா சார் யூஸ் ஆகுதுன்னா ரெசினா நமக்கு வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. இப்போ இது வந்து என்னவா யூஸ் ஆகுதுங்க ரெசினா யூஸ் ஆகுது. இது வந்து என்னங்க அதாவது டீமினரலைஸ் தி வாட்டர் எதுங்க இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் வந்து எதுங்க இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் என்னது demineralized water பாருங்க. ion exchange resins working only based on the process of adsorption. Ion exchange resin are used to demineralized water. This process is carried out by the passing water through the column of cation and anion exchange resin சரிங்களா. இங்கே பாருங்கள் இதுதான் இந்த ரெசினில் நமக்கு வந்து என்ன இருக்குங்க RSO3H இருக்குங்க. இந்த மினரல் வாட்டரில் நமக்கு இதுங்க Ca2+ அயன் Mg2+ அயன் இருக்குது. அப்போ இதில் வந்து என்ன சார்னா இந்த H வந்து H+ நமக்கு வெளியே போயிருங்க. அப்போ வந்து என்ன ஆயிருங்க இந்த கால்சியமும் மெக்னீஷியம் வந்து என்ன ஆயிருங்க அப்படியே கேப்சர் பண்ணிக்குது சரிதானே. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க H+ நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுது. அப்போ இது வந்து நாங்கள் அதாவது கேட்டயானிக் எக்ஸ்சேஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆனயானிக் எக்ஸ்சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த OH மைனஸை என்ன பண்ணுங்க இந்த Cl மைனஸு SO4 வந்து என்ன பண்ணுங்க அதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்குது சரிதானா. அப்போ இது வந்து கேட்டயானிக் எக்ஸ்சேஞ்சுங்க இது வந்து எதுங்க ஆனயானிக் எக்ஸ்சேஞ்சு. அப்போ வந்து எது சார் அப்படின்னா இட் இஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் ஆர் யூஸ்டு டு டீமினரலைஸ் தி வாட்டர். தென் அடுத்து பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ஸ் சரிங்களா. இப்போ இதில் வந்து ஃபுல்லர்ஸ் எர்த் அண்ட் சிலிக்கா ஜெல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரிஃபைனிங் ப்ராசஸ். இதில் பெட்ரோலியம் ரிஃபைனிங்லேயும் வெஜிடபிள் ஆயில் ரிஃபைனிங்லேயும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோங்க சிலிக்கா ஜெல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தென் டீகலரைசேஷன் ஆஃப் சுகர். இப்போ டீகலரைசேஷன் ஆஃப் சுகர் வந்து அதில் என்னதுங்க அனிமல் சார்கோல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த அனிமல் சார்கோல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கலர்டு சுகர்ஸை நமக்கு என்ன பண்ணுங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது சரிங்களா. அப்போ சுகர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் மொலாசஸ் இஸ் டீகலரைஸ்ட் டு ரிமூவ் கலர்டு இம்ப்யூரிட்டிஸ் பை ஆடிங் அனிமல் சார்கோல் விச் ஆக்ட் ஆஸ் டீகலரைசிங் மெட்டீரியல். அப்போ வந்து என்ன டீகலரைசிங் ஆஃப் சுகரில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அனிமல் சார்கோல் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கில் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இட் இஸ் அப்ளைட் ஃபார் தி செப்பரேஷன் ஆஃப் காம்பனன்ட் இன் எ மிக்சர் சரிங்களா. இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் அட்சார்ப்ஷன் ஆஃப் காம்பனன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் அட்சார்பண்ட். திஸ் மெத்தட் இஸ் வெரி effective and used for identification, detection and estimation of many substances even if they are contained in micro quantities. அதாவது வந்து எதுங்க அந்த காம்பனண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு மைக்ரோ குவான்டிட்டிஸை கூட நம்மளால் என்ன பண்ண முடியுங்க இந்த குரோமோட்டோகிராஃபியில் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். அங்கேயும் நமக்கு என்ன ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னா என்ன தான் ப்ராசஸ் நடங்க குரோமோட்டோகிராஃபி ப்ராசஸ் தான் நடக்குது. அடுத்தது கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் சார். இப்போ கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் பார்க்குறப்ப இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இப்போ பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹேபர் ப்ராசஸில் வந்து என்னதுங்க அமோனியா ஃபார்மேஷனில் வந்து என்ன யூஸ் பண்ண கேட்டலிஸ்ட் அயன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறங்க. மாலிப்டினம் வந்து இதுங்க ப்ரொமோட்டராக நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ வந்து என்னதுங்க இந்த அயன் வந்து நமக்கு என்னவா சார் இருக்குன்னா என்னவா யூஸ் ஆகுதுங்க அதாவது அட்சார்ப்ஷன். அந்த அட்சார்ப்ஷன் அங்கே தான் நமக்கு வந்து நடக்குது சரி தானே. தென் அடுத்து ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயில். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயிலில் அதுலேயும் பாருங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க நிக்கல் கேட்டலிஸ்ட்டு. அப்போ அங்கே சர்ஃபேஸ் வந்து நமக்கு இதுங்க அப்சர்வ் ஆகும். அப்போ வெஜிடபிள் ஆயிலை நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க ஹைட்ரனேட் பண்ணி வனஸ்பதி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் நம்ம வந்து இப்போ அலுமினியம் அயானை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுங்க அதாவது லிட்மஸ் சொல்யூஷனில் லிட்மஸ் பேப்பரை நம்ம அதில் வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப நமக்கு வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னா அது என்னவோ ஆகுதுங்க அதாவது
அந்த சொல்யூஷன் வந்து நமக்கு அலுமினியம் சொல்யூஷன் வந்து நமக்கு இந்த அசிடிஃபிகேஷனாக இருக்கிறதுனால உனக்கு வந்து என்னவோ ஆகுதுங்க, அதாவது ரெட் கலரேஷனாக நமக்கு வந்து மாறுது, ப்ளூ கலர் வந்து ரெட் கலராக மாறுது. அதுக்கப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்னவோ ஆகுதுங்க, அதாவது ப்ளூ லேக் ஃபார்ம் ஆகுது. அப்போ ப்ளூ லேக் ஃபார்ம் ஆகிறப்ப என்னதுனால அந்த ப்ளூ லேக் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன ப்ளூ லேக் ஃபார்ம் ஆகுதுங்க, surface of aluminum hydroxide. This due to the adsorption of blue color litmus compound on the surface of aluminum hydroxide. Aluminum hydroxide வந்து என்னங்க சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் மெடிசன் வந்து என்னங்க ட்ரக்ஸ் cure disease by adsorption on body tissues. தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ சல்ஃபைடு ஓர்லாம் வந்து இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் மெட்டலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, சல்ஃபைடு ஓரு இதை வந்து என்ன சார் ஆகுதுன்னா என்ன பண்ணுறேங்க, அதாவது வந்து ஃப்ளாட்டேஷன் மெத்தடில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிடுறோம். தென் மாடர்ன் அண்ட் டைஸ். இப்போ வந்து மாடர்ன் டைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோங்க, கலர் ஏற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மாடர்னும் டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அட்சார்ப்ஷன் இண்டிகேட்டராகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?